سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت إني ميت وإنك حي يا ربي. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஷாபான் 15ஆம் இரவு எத்தனை பேர் இதெல்லாம் கூடுமா, யாசின் ஓதுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க கூடுமான்னு? அதாவது ஏற்கக்கூடியவருக்கு ஒரு ஹதீஸே போதுமானது. ஏற்காதவர்களுக்கு எத்தனை ஹதீஸ் சொன்னாலும் அவங்க ஏற்க மாட்டாங்க. நிறைய ஹதீஸ் நமக்கு முன்னாடி பேசின இமாம்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் பிறை 15 ஜன்னத்துல் பக்கீயில் போய் அழுதாங்க அப்படின்னு. நிறைய ஹதீஸு அல்லாஹ் தஆலா முதல் வானத்தை இறங்கினான்னு சொல்லி. இப்படி ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இது ஏற்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஹதீஸே போதுமானது, இது இருக்குது அப்படின்னு. இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தான் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, மனசு ஏற்காது. சரி, அல்லாஹு தாலா முதல் வானத்தில் இறங்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷாபான் பிறை 15 அல்லாஹு தாலா முதல் வானத்தில் இறங்குறான்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தாலா இறங்குறது அப்படின்னா என்ன? அல்லாஹ் தாலா அரிசிலேருந்து வானத்துக்கு வரானா அப்படின்னு சொன்னால் இல்லை. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், ஒரு குடுக்கல் வாங்கல பேசிகிட்டே இருக்கும்போது, என்னங்க அவர் இறங்கி வரவே மாட்டேங்கிறாரு, நான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டேன், அவர் இறங்கி வரவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹு தாலா நம்ம மீது இறக்கப்பட்டு இறங்கி வரான். எங்களை தேவைக்கு உங்களுக்கு தேவை இருக்கா, அந்த தேவையை நான் நிறைவேற்றுறேன். உங்களுக்கு கஷ்டம் இருக்கா, அந்த கஷ்டத்தை முறையிடுங்க, நான் கஷ்டத்தை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வர்றேன். அதாவது நம்ம அல்லாஹு தஆலா பணிஞ்சு கேட்க தயாராக இருக்கிறான் இல்லையா? அதுதான் அரபியில் முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வரான் என்பதாக சொல்கிறாங்க. சரி, யாசின் ஓதுறோம் இல்லையா? 3 யாசின். நம்ம நிறைய பேர் யாசின் நிறைய தடவை ஓதிருப்போம். எதுக்கு ஓதுறோம்னு சொன்னால், மௌத்தானவங்களுக்கு தான் நம்ம யாசின் ஓதுவோம். மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னா யாசின் ஓதுவோம். ஆனால் வாழ்க்கையில் முதல் தடவை நமக்காக யாசின் ஓதுற நாள் இந்த நாள் தான். நமக்காக நம்ம ஓதுவோம், பாவ மன்னிப்புக்காக வேண்டி, நீண்ட ஆயுளுக்காக வேண்டி, பரக்கத்தான ரிசுக்காக வேண்டி நமக்காக ஓதுற யாசின் இது தான். அதேமாரி கபூர் ஜியாரத் செய்வோம் இல்லையா? கபூருக்கு நிறைய தடவை போவோம், மௌத்தானா பார்க்க போவோம், யாராவது மௌத்து அடக்கம் பண்ணால் அவங்கள அடக்கிறதுக்காக போவோம். ஆனால் முதல்ல கபூர் ஜியாரத் போகிறோம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் பிறை 15 கபூர் ஜியாரத் போயிருந்தாங்க. அதனால் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சுன்னத்து. அந்த சுன்னத்தை நம்ம ஹயாத் ஆகிட்டோம். யாரெல்லாம் ஷாபான் பிறை 15 பராத்திரோட கபூருக்கு போகிறாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச சுன்னத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை ஹயாத் ஆகிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல்லாஹ் தாலா கையில் தான் எல்லாமே இருக்குது. இரணம் மரணம் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஜனனம் மரணம் இரணம் 3மே அவங்க கையில் தான் இருக்குது. அதை நிர்ணயிக்கிறதுனால தான் இந்த பராத் இரவு, பிறப்பு இறப்பு, நடுவில் அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய ரிஸ்க்கு, இது எல்லாமே அல்லாஹ் கையில். இது எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய நாள் தான் இந்த ஷாபான் பிறை 15 பராத் இரவு என்பதாக சொல்லப்படுது. அல்லாஹ் தாலா எல்லாத்துக்கும் எல்லா ரிஸ்க்கும் கொடுக்குறான். அல்லாஹ் தாலா ரிஸ்க்கு கொடுக்குற விஷயமே அலாதையானது. முதல்ல நம்ம பிறப்பை பார்ப்போம். அல்லாஹ் தாலா பிறக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா முதல்ல நிறைய பெரிய சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன், நேரத்தின் கருதியாக சுருக்கமாக சொல்லப்படுது. அல்லாஹ் தாலா மனிதனை படைக்கிறதுக்காக வேண்டி ஆசைப்பட்டு பூமியில் போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போய் மண் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்து மண் எடுக்க போகிறாங்க. அப்போது பூமி சொல்லுதான், என்கிட்டருந்து நீ எதையும் எடுக்கக்கூடாது, எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிடுது. திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. போய் அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யா அல்லாஹ் பூமி அனுமதி தரல அப்படின்னு. அல்லதான் திருப்பி இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் மழைக்கு அதிபதி, அந்த மலை காண போகிறாங்க. அவங்களும் போய் கேட்குறாங்க, அல்லாஹ் தாலா மனுஷனை படைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருந்து மண்ணை கேட்குறான்னு. அப்போ பூமி திரும்பவும் தரலை. கடைசி அல்லாஹ் தாலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் அனுப்புகிறாங்க. அனுப்பி மண்ணை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மண்ணிட்ட போய், மண்ணே அல்லாஹ் அவனை எடுக்க சொன்னான்னு. அந்த மண்ணு சொல்லுதான், என்கிட்ட எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போது அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்களாம், நீயும் படைக்கப்பட்ட, நானும் படைக்கப்பட்டேன், நீ எடுக்க வேணான்னு சொல்கிற, என்னை படைச்ச ரப்பு எடுன்னு சொல்கிறான், நான் அவன் பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க மண்ணை. அப்போ அல்லாஹ் தாலா சொல்கிறான்னா, யார் மீது இறக்கப்படாமல் நான் சொல்கிற வேலையை செஞ்சீங்க, எனவே உயிர் பறிக்கூடிய பொறுப்பு உனக்குன்னு ஒப்படைச்சிட்டான். அப்போவே அல்லாஹ் தாலா மனிதனை படைக்கிறது முன்பாகவே மண்ணு பேச்சை கேட்காம என் பேச்சு கேட்ட இல்லையா, அதனால் உனக்கு அந்த பொறுப்புன்னு அல்லாஹ் தாலா மலக்குல் மௌத்துக்கு அந்த பொறுப்பு அல்லாஹ் தாலா ஒப்படைச்சான். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறாங்க. எப்படி படைக்கணும்னு சொன்னால், முதல்ல மண்ணையும் தண்ணியும், மண் வேறு மணல் வேறு, மண்ணுன்னு சொன்னால் எல்லாம் கலந்துருக்கும். மண்ணையும் தண்ணியும் எல்லாம் ஒன்றாக்குறான். அதுக்கு பேர் மண் சொன்னால் தீன், அரபியில் தீன்னு சொல்லுவாங்க.
இன்னொரு ஆயத்து அல்லாஹ் தஆலா தீனுல் லாசிம் சொல்கிறான். அதாவது மண்ணும் தண்ணும் கலந்து இறுகிய மண் ஆயிடுச்சு. சில காலம் அப்படியே வச்சுன்னா அது வந்து கருப்பாக மாறிடுது. அதுதான் சல்சலான்னு சொல்லுவாங்க அரபியில். அந்த மண்ணை 40 மனுஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கி 40 ஆண்டு காலம் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நஃபஹ்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹ அதில் ஊதுறேன். இந்த பூத ஊதுறல்ல அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரூஹ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடலில் ஊதுன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத் ஆயிடுறாங்க, உயிர் வந்தது. அல்லாஹ் தஆலா எப்போ இந்த வார்த்தையை சொன்னானோ, நஃபஹ்து ஃபீஹி மின் ரூஹி, ஏன் ரூஹ ஊதுறன் அல்லாஹ் எப்போ அந்த வார்த்தையை சொன்னானோ, அல்லாஹ் செய்கிற எல்லா வேலையும் மனுஷன் செய்வான். படைப்பான், அடிப்பான், கொடுப்பான், பிடுங்குவான், எடுப்பான். இதெல்லாம் அல்லாவோட வேலை. ராசிக் அல்லாவோட வேலை. இதை மனுஷன் செய்வான். எத்தனை பொருளை மனுஷன் படைச்சிருக்கான், எத்தனை உயிரால மனுஷன் அழிச்சிருக்கிறான். கொசு அடிக்கிறோம், எலி அடிக்கிறோம், இதெல்லாம் அல்லாவோட வேலை இல்லையா? அடிக்கிறது இதை மனுஷன் செய்வான். ஏன் சொன்னால், ஏன் ரூஹ நான் அவன் ஊதி இருக்கேன் இல்லையா, என் வேலையை அவன் செய்வான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்ச பிறகு நிம்மதி இல்லை சொர்க்கத்தில். எல்லாம் பெரிய சம்பவம். படைச்ச பிறகு நிம்மதி இல்லை. அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம விலா எலும்பு, இடதுபுற விலா எலும்பு வந்து அல்லாஹ் படைக்கிறான். அதனால் ஆண்களுக்கு இடதுபுற விலா எலும்பு ஒன்று கம்மியாக இருக்கும், பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு எலும்பு எடுத்து அல்லாஹ் தஆலா மனைவியை படைச்சிட்டான். ஏன் இடதுபுற விலா எலும்பு அப்படின்னு சொன்னால், உலமாக்கள் சொல்கிறாங்க, இடதுபுறத்துக்கு கீழே தான் இதயம் இருக்குமா. இதயத்துக்கு கீழே உங்கள் மனைவி வச்சு காப்பாற்றணும் என்பதுக்காக தான் இடதுபுற விலா எலும்பு எடுத்து அல்லாஹ் படைச்சான்னு சொல்லி காட்டுறாங்க. எத்தனை பேர் இதயத்துக்கு கீழே மனைவி வச்சுருக்கிறோம்? மனைவி ஒரு அடிமையாக வச்சுருக்கோம். நம்ம மனைவி என்பவள் சிறந்த, உங்களுக்கு எல்லாத்துக்கும் மன நிம்மதி தரக்கூடியவள் மனைவி மட்டும்தான். ஆக சரி, அல்லாஹ் தஆலா மனைவியை படைச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலதுபுற தோளில் அப்படி மலக்குமா தடவுறவுடனே எறும்பு மாதிரி கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய பிச்சலங்கள் எறும்பு மாதிரி வருது. இடதுபுற தோல் பூச்சி தடும்போது அதே மாதிரி எறும்பு மாதிரி எல்லா உயிரினங்களும் வருது. சொல்கிறாங்க, வலதுபுறத்தை வந்தவங்க எல்லாம் சொர்க்கவாசி, இடதுபுறத்துலேருந்து யாரெல்லாம் வந்தவங்க எல்லாம் நரகவாசி என்பதாக சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டுச்சு. படைத்த உடனே அல்லாஹ் தஆலா எல்லா ரூஹையும் கூப்பிட்டு கேட்குறான். ஆளுமல் அருவாகன்னு சொன்னால் நம்ம எல்லாம் படைக்கிறது முன்பாக இன்னும் எத்தனை பேர் அல்லாஹ் படைப்பானோ எல்லாமே ஒரு ரூஹு மாதிரி எறும்பு மாதிரி இருப்பாங்க. எல்லாத்தையும் படைச்சி ஏன் நபி நீங்கள் ஈமான் கொண்டீங்கன்னா கேட்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்னு அக்ரர்னா, நாங்கள் ஈமான் கொள்ளிட்டோம் சொல்லிட்டோம். இது ஒரு புறம் நடக்க, நபிமால் ரூஹெல்லாம் ஒன்றா வச்சு அல்லாஹ் தஆலா இந்த நபியை கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டீங்களா அப்படி எல்லா நபியையும் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹை வச்சு கேட்குறான். எல்லா நபியும் நகுன் அக்கறான்னு சொல்கிறாங்க, எல்லா நபியும் ஈமான் கொண்டு சொல்கிறாங்க. இந்த சாட்சி உண்மையாக்குறது அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸா எல்லா நபியும் வர வச்சு ஸல்லல்லாஹு வர வச்சு மேராஜ் ஏற்படுத்துகிறான். அப்போ பாங்கு சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பாங்கு சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறது வாஜிபு. எல்லா நபியும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அங்கே அந்த ஆலம் அருவாவில் சொன்ன சாட்சி பூமியில் சொல்கிறாங்க. இப்போ மேராஜ் என்பது அன்பியாக்கெல்லாம் நபிமாருக்கெல்லாம் நபியான அந்த தினம் தான் மேராஜ். சரி, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சிட்டு அந்த ரூஹு அன்பியா ரூஹெலாம் பார்க்குறாங்க. அதில் தாவூதுன்னு ஒரு ரூஹு நல்லா பிரகாசமாக இருக்குது. அல்லாஹ் தஆலாட்ட கேட்குறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யார் இந்த ரூஹு மட்டும் என்ன பிரகாசமாக இருக்குன்னு. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர் தான் உன் பெச்சிலேருந்து வரக்கூடிய ஒரு நபி தாவூதுன்னு. அவருக்கு வயசு என்னன்னு கேட்குறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 60ன்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ என் வயசு என்னன்னு கேட்குறாங்க. உனக்கு 1000 அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ் தஆலா. எனக்கு 1000, என் பிள்ளைக்கு 60 40 நான் என் பிள்ளைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகன் இப்போ தந்தை எல்லாம் விட்டு கொடுக்குறவங்க தானே, விட்டு கொடுத்துட்டாங்க. என் 40 வயசை தாவூது கொடுத்துருன்னு விட்டு கொடுத்துட்டாங்க. 960 வருஷம் முடிஞ்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் முடிஞ்ச பிறகு மலக்குல் மௌத் வந்து ரூஹ் வாங்குறாங்க, வாங்க போகலான்னு. எங்கே அப்படின்னு கேட்குறேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இல்லை உங்கள் வயசு முடிஞ்சு போச்சு. இல்லை இன்னும் 1000 வருஷம் இருக்குன்னு 40 வருஷம் பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் ஆளும் அருவாகலே தாவூதுக்கு 40 வயசில் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஆயுட்காலம் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படிலாம் கொடுக்கலன்னு மறுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆதம் மறந்தார் நீங்களும் மறப்பீங்க, ஆதம் மறுத்தார் நீங்களும் மறுப்பீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் கொடுக்கலாம் வாதாடினாங்க இல்லையா, அதேமாதிரி நம்மளும் வாதாடுவோம், மறுப்போம், பொய் பேசுவோம் என்பதாக உலமாக்கள் எழுதுகிறாங்க. ஆக இது பிறப்பு, இப்படி பிறப்பு நடக்குது. அடுத்து அதுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை எப்படி வழங்குறான். பிறப்பில் பெரிய அதிசயமாக இருக்கா. தாயோட கர்ப்பப்பையிலேருந்து மனுஷன் வந்த உடனே எந்த ஜனாசா மாதிரி தான் இருப்பார், எதுவுமே பண்ண மாட்டார். ஆனால் கோழி குஞ்சு பாருங்கள், முட்டையிலேருந்து 21 நாளில் குஞ்சு வெளியில் வரும். வெளியில் வந்து அடுத்த செகண்டு என்ன ஆட்டம் போடும். அதுக்கிட்ட மண் நெல் கோதுமை எல்லாம் வைங்க, கரெக்டாக நெல்லை தான் சாப்பிடும், மண்ணை சாப்பிடாது. அது கற்றுக் கொடுத்தது யார்? மனுஷங்கிட்ட எதை வச்சாலும் சாப்பிட்டோம், நெருப்பு வச்சா கூட சாப்பிட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடலையா? அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாப்பிடணும் கட்டுக்குது யார்? ஒரு ஊரில் குரங்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணிச்சான், தஃப்சீர் எழுதுறாங்க. அப்போ ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ரொட்டியில் விஷத்தை கலந்து வைக்கிறாங்க. குரங்கு இப்படி ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லி
குரங்கு வருது, அந்த ரொட்டியை ஸ்மெல் பண்ணி பார்க்குது. குரங்கு எல்லா விஷயம் சாதாரணமாக சாப்பிடாது, வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். முதல்ல எடுத்து மோந்து பார்க்கும். மோந்த உடனே நேராக பிரெயினுக்கு போய் ஒரு அலாட்டு கொடுக்கும், இதை சாப்பிடாத, இது விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த கற்றுக்கூட தன்மை யார் கொடுத்தா? அல்லாஹ் தஆலா கொடுத்தா. மனுஷனுக்கு எதுவுமே தெரியாது, இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மனுஷனை அஷ்ரஃபுல் மஹ்லூகாத்னு சொல்கிறான், சிறந்த படைப்புன்னு சொல்கிறான். எத்தனையோ படைப்பு இருக்குது, பாம்பு இருக்குது, நாய் இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது. எல்லா படைப்பை விட மனிதனாகிய நீங்கள் தான் சிறந்த படைப்புன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஏன் மனுஷன் சிறந்த படைப்பு? எதுவுமே அவனுக்கு தெரியல, எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அம்மா தான் பிறந்த உடனே பாலை கூட தூக்கி தான் கொடுக்கலாம், அவருக்கு எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது மனுஷன் எப்படி சிறந்த படைப்புன்னு அல்லாஹ் சொல்கிறான்? 3 காரணம் சொல்கிறாங்க. மனுஷன் சிறந்ததாக படைப்பது 3 காரணம். ஒன்றாவது, மனுஷனை மாதிரி நிற்கக்கூடிய தன்மை எந்த உலகம் கிடையாது. கேமரா இருப்பார், 2 காலில் ஸ்டடியாக நிற்பார். அந்த மாதிரி எந்த உலகத்தில் எந்த உயிரும் ஸ்டடியாக நிற்காது. அதனால் அவர் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத். 2வது தாலிம் முத்தஅல்லிம், கற்பித்தல் கற்பித்தல். ஒரு விஷயத்தை உடனே கற்றுப்பார், அதை மக்களுக்கு கற்பிப்பார். இந்த தன்மையினால் அவர் சிறந்தவர். 3வது, எல்லாமே சுருக்கமாக சொல்கிறேன், 3வது முன்னேறி செல்லக்கூடிய தன்மை. டக்குன்னு முன்னேறி போயிட்டே இருப்பான். நாய் எடுத்துக்கங்க, நாய் படைக்கப்பட்டது இந்த வரைக்கும் என்ன வேலை செய்யுது அதே தான் செய்யுது, அதே மாதிரி தான் குலைக்குது. இல்லை நான் பல நூறு காலமாக நான் இருக்கிறேன், நான் இனிமேல் சிங்கம் மாதிரி கர்ஜிப்பேன்னு சொல்லுமா? சொல்லாது. நாய் அதே மாதிரி தான் குலைக்கும், பூனை அதே தான் சாப்பிடும். நான் இனிமேல் பச்சை கறிலாம் சாப்பிட மாட்டேன், நான் வளர்ந்துட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், பூனை சொல்லாது. அதே தான், எத்தனை வருஷம் ஆனாலும் நாய் பூனை எல்லா மிருகமும் அதே வேலை தான் செய்யும். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது, டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கிறான். அதனால் அவன் சிறந்த படைப்பு. நிற்கக்கூடிய தன்மை, கற்றல் கற்பித்தல், இன்னும் முன்னேறி செல்தல். இந்த 3 தன்மையினால் மனுஷன் சிறந்த படைப்பின்பாக சொல்கிறாங்க. ஆக இது ஒரு பிறப்பு. பிறந்த மனிதனுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா இரணம் ரிஸ்கை எப்படி தர? அல்லாஹ் தஆலா ரிஸ்க்கு கூடிய முறை அலாதியானது. எல்லா உயிரினங்களும், மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களும் சாப்பிடும் போது கீழ்த்தாடை அசைச்சு தான் சாப்பிடும். கீழ்த்தாடை இருக்குல்ல, அதை தான் ஆட்டும், மேல் தாடை ஆடாது. கீழ்த்தாடை அசைச்சு தான் சாப்பிடும். ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. கீழ்த்தாடை அசைச்சு தான் மனுஷன் எல்லா உயிரினும் சாப்பிடும். ஆனால் ஒரே ஒரு உயிரினம் மட்டும்தான் மேல் தாடை அசைச்சு சாப்பிடும். கீழ்த்தாடை அப்படியே இருக்கும், மேல் தாடை மேல் பற்களை வச்சு சாப்பிடும். அது எந்த உயிரினம் சொன்னால் முதல்ல இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் மேல் தாடை அசைச்சு சாப்பிடும். மற்ற எல்லா உயிரினங்களும் கீழ்த்தாடை அசைச்சு தான் சாப்பிடும். முதல்ல சாப்பிடுறது டன் கணக்கில் சாப்பிடும். பெரிய பெரிய திமிங்கலம், மீன் எல்லாம் டன் கணக்கில் சாப்பிடும். சில பேருக்கு சாப்பிட்டு முடித்த உடனே அல்லாஹ் தஆலா ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், ரிஸ்க் அல்லாஹ் தஆலா எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள். சில பேர் சாப்பிட்டு முடித்த உடனே அப்படியே பார்ப்பாங்க பல்லு கூத்துறதுக்கு. பல்லு கூத்தலாம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது, அது ஒரு சுகம். ஏதாவது ஒன்று வச்சு பல்ல குத்திடலாம். அதேமாதிரி முதல்ல சாப்பிட்ட உடனே பல்லில் போய் கறி மாட்டிருக்கும், கிலோ கணக்கில் கறி மாட்டிருக்கும். சாதாரண நம்ம மனுஷன் மாதிரி கிடையாது. முதலையோட வாயில் பல்லோட இடுக்கில் கிலோ கணக்கில் கறி மாட்டிருக்கும். உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வாயை ஆண் திறந்து படுத்து கிடக்கு. அந்த முதலில் உள்ள பல் இடுக்கில் உள்ள கறியை சாப்பிட்றதுக்கு கொக்கு வரும். அல்லாஹ் எப்படி படைப்பை ஏற்படுத்தியிருக்கான் பாருங்கள். கொக்கு முதல்ல வாய்க்குள்ளே போய் பல்லோட இருக்கிற எல்லா கறியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் நல்லா பிடிக்க சாப்பிட்டு முடிச்சிடும். சாப்பிட்டு முடிச்ச உடனே முதலைக்கு தெரிஞ்சிடும் பல்லு சுத்தமாகிடுச்சுன்னு. சுத்தமான தெரிஞ்ச உடனே இந்த முதலையும் உள்ளே தள்ளிடலாமா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பொழக்கும். உடனே கொக்குக்கு அலாட்டு வந்துடும், நம்மள இந்த முதல்ல முழுங்க போன்னு சொல்லி கொக்கு உடனே இப்படி தன் அழகை இப்படி தூக்கி காட்டின முதல்ல கிழிஞ்சிக்கும். கிழிஞ்ச முதல்ல திறந்துடும், கொக்கு பறந்து போயிடும். அல்லாஹ் தஆலா ரிஸ்கை எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட இலையை சாப்பிட்றதுக்கு நாயை எல்லாம் வச்சுருக்கிறான். இதே மாதிரி சாப்பிட்ட இலையை சாப்பிட்ட அந்த மிச்சத்தை சாப்பிட்றதுக்கு நாயை எல்லாம் வச்சுருக்கிறான். அந்த இலையை சாப்பிட்றதுக்கு ஆடு மாடை வச்சுருக்கான். அல்லாஹ் தஆலா ரிஸ்க்கு கொடுக்கறது ஒரு அலாதியான ஒரு விஷயம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடல் ஓரத்தில் போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது எறும்பு என்ன சொல்லுதான், எறும்பு சுலைமான் பட்டாளமும் படையோடு வராங்க. எல்லோரும் போய் பொந்துக்குள்ளே ஒழிஞ்சிக்கிங்க. எறும்பு ஒரு சாரியாக போகுது, எறும்பு தனியாக போகுது இல்லையா, கூட்டமாக போகுது. போன உடனே அந்த சுலைமான் பட்டாளம் வராங்க. வந்தோடனே எறும்பு சொல்லுதான், சுலைமான் பட்டாளம்லாம் வராங்க, எல்லோரும் போய் உங்கள் கூண்டுக்குள்ளே ஒழிஞ்சு பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லுது. இதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லம்னா மன்திக, சுலைமானுக்கு எல்லா பாஷையும் எல்லாம் கற்றுக் கொடுத்தா. ஆடு மாடு சிங்கம் புலி பறவை காற்று எல்லா பேசுகிற பாஷையும் சுலைமானுக்கு தெரியும். எறும்பு பேச கேட்டு சிரிச்சிடறாங்க. குர்ஆனில் இதை அல்லாஹ் பதிவு செய்ய, சூரத்து நம்ல் அல்லாஹ் இதெல்லாம் பதிவு செய்கிறான். சிரிச்சுட்டு அந்த எறும்பை கூப்பிட்றாங்களா. எந்த எறும்பு தன்னை கூட்டத்தை காப்பாற்றிச்சோ அந்த எறும்பை கூப்பிட்டு, எறும்பு நீ செஞ்சது சாதாரண விஷயம் கிடையாது, உன் கோத்திரத்தை உன் சமுதாயத்தை நீ காப்பாற்றிட்ட, உனக்கு என்ன வேணும் கேடு நான் தரேன். நம்ம சந்தோஷத்தில் வாக்குடுவோம் இல்லையா, சந்தோஷமாச்சுன்னா உனக்கு என்ன வேணும் தரேன், காசு வேணுமா, பணம் வேணுமா, நகை வேணுமா கேட்ப இல்லையா, சந்தோஷத்தில் வாய் விட்டுருவோம் இல்லையா. அந்த மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷத்தில் நீ செஞ்சது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம் செஞ்சுட்ட, உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு. சுலைமான் எறும்பு சொல்ல வேணாம் விட்டுருங்க. இல்லை நீ கேளு நான் தரேன்னு.
அதுக்கு எறும்பு சொல்லிச்சான், நீயே ஒரு பிச்சைக்காரன், எனக்கு என்ன செய்ய போகிறேன்னு. சுலைமானுக்கு செம கோவம் வந்துச்சான். அதாவது தன்மான பிரச்சனை. நம்மளை பார்த்து பிச்சைக்காரன் சொன்னால் கோவம் வந்துடும். எதோ சொன்னாலும் அமைதியாக இருப்போம். ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு நீட்டாக இருப்போம். படா பிச்சைக்காரன் சொன்னால் என்ன பார்த்தா பிச்சைக்காரன் சொல்லிட்டேன், நான் அப்படின்னா பிச்சை பண்ணிட்டேன், எத்தனை பேர் கூட பண்ணியிருக்க தெரியுமா கேட்பலையா. சுலைமானுக்கு செம கோவம். சுலைமான் கேட்குறான்னா, என்ன போய் நீ பிச்சைக்காரன் சொல்லிட்டியா கேட்குறாங்க. எறும்பு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு மசாலா ஒன்று விடுது, ஒரு சட்டத்தை ஒன்று சொல்லுது. தாலிபுல் இந்தல் ஆஜிஸு கைர ஜாயிஸ். பிச்சைக்காரன்ட்ட கேட்கறது ஆகுமானது இல்லை. பிச்சைக்காரன் தட்டில் காசு எண்ணிட்டு இருக்கான், 100 200 தலை எண்ணிட்டு இருக்கான், நமக்கே தெரியுது. திட்டத்தில் அவன் 10,000 கணக்கு வச்சுருப்பான்னு வச்சுக்கலாம். அவன்கிட்ட போய் நீங்கள் கடன் கேட்டால் பிச்சைக்காரன் நீங்கள் கேவலமாகிடுவீங்க. பிச்சைக்காரன் காசு வச்சுருக்கான்னு தெரியுது. அவங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு 10 ரூபா கடன் கேட்டோன்னு வைங்களா, அந்த பிச்சைக்காரனை விட நீங்கள் கேவலமாகிடுவீங்க. அதனால் எறும்பு சொல்லுதான், நீயே ஒரு பிச்சைக்காரன், உங்ககிட்ட போய் நான் கேட்கும்னா பிச்சைக்காரன் கேட்கறது ஜாயிஸ் இல்லைன்னு சொல்லி தான். சுலைமானுக்கு சமகம். சரி என்ன வேணும் கேள், நான் தரேன் அப்படின்னு. அப்போ எறும்பு சொல்லுதான், ஜிதினி உமரி வ ரிசுகி. சுலைமானே, என்னுடைய வயசை அதிகப்படுத்தி என் உணவை நீளமாக்குன்னு கேட்குது. என் வயசை நீளமாக்கு, என் உணவை அதிகமாக்குன்னு கேட்குதான். அப்போ சுலைமான் சொல்கிறாங்களாம், இது ரெண்டு என் கட்டுப்பாட்டில் இல்லை, அல்லாட்டு தான் இருக்குன்னு. அப்போ எறும்பு சொல்லிச்சா, இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். அல்லாஹ்க்கு முன்னால் நீ எடுக்குது பிச்சை, நான் எடுக்குது பிச்சை, அவன் தருவான், அவன்கிட்ட கேட்டு நீ ஓவாயிலை பாருன்னு சொல்லுதான். ஆக ஏன் சொல்லுவான்னு சொன்னால், அந்த ரிஸ்க்கு கூடிய விஷயத்தில் அல்லாஹ் விட சிறந்த யாருமே கிடையாது, சிறந்த யாருமே கிடையாது. எறும்புக்கு ஒரு தன்மை ஒன்று இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதையும் பார்க்குறாங்க. எறும்புக்கு ஒரு தன்மை என்னன்னு சொன்னால், தன்னை விட ஒரு உயர்ந்த பொருளை தான் தூக்கும். மனுஷனுக்கு ஒரு தன்மை என்ன தெரியுமா, தன்னை விட குறைஞ்சது தான் தூக்குவான். 50 கிலோ மனுஷன் சொன்னால் 20 கிலோ தான் தூக்குவான். 50 கிலோ மனுஷன் 50 கிலோ வெயிட்டே தூக்க மாட்டான். ஆனால் எறும்பு தன்னோட பெரிய பொருள் ஊட்டிகிட்டு போகும் பாருங்கள். சின்ன பொருளாக எறும்பு அது எவ்வளோ பெரிய ஊரில் ஊட்டிகிட்டே போகும் பாருங்கள், எவ்வளோ தூரம் ஊட்டிகிட்டு போகும், நமக்கே பாவமாக இருக்கும். அந்த எறும்பு ஒரு கோதுமை பை ஊட்டிகிட்டே போகுது. இதை சுலைமான் பார்க்குறாங்க. ஊட்டிகிட்டே போய் ஒரு தேரை மேலே உட்காந்துக்குது. தேரை தெரியுங்களா, செவுத்துலாம் உட்காருமே தேரை, அதில் உட்காந்து அந்த தேரை நேரம் தண்ணியிலே போய் ஒரு பாறையில் முட்டுது. அந்த பாறையிலேருந்து ஒரு புழு வெளியில் வருது. வெளியில் வந்து இந்த எறும்பு அந்த கோதுமையை தட்டி விடுது, அந்த புழு சாப்பிடுது. சுலைமான் பார்க்குறாங்க. சுலைமான், அல்லாவே என்னடா அவன் படைப்பு, என்னடா நீ இப்படிலாம் ஆட்சி செய்கிறேன்னு. அப்போ அல்லா தாலா சொல்கிறான், ஒமாமின் தாபத்தன் ஃபில்லாடி இல்லை அல்லா ரிசுக்குஹா. எந்த உயிரினம் படைத்தாலும் படைக்கிறது முன்பாக ரிசுக்கு நான் எழுதி வைக்காமல் படைக்க மாட்டேன் அல்லா சொல்கிறான். ரிஸ்க்கை நீங்கள் தேடியே போகாட்டாலும் உங்களை தேடி ரிஸ்க்கு வரும். இது அல்லாவோட ஏற்பாடு. பறவை காலையில் வெறும் வயிற்றுல போகும், திரும்ப வரும்போது வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு வரும். இதெல்லாம் அல்லாவோட ஏற்பாடு. ரிஸ்க்கு நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. தானாக உங்களை தேடி வீடு தேடி ஆர்டர் பண்ண தானாக வரலையே, அதுமாதிரி ஆர்டர் வரும். ஆனால் அது ஹலாலாக வருமா, அதுதான் பிரச்சனை. ஹலாலாக வரும் சொன்னால் நீங்கள் சம்பாதிக்கணும், ஹலாலாக ஒன்று சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறது நல்ல இடத்துல சம்பாதிக்கணும். 2 கடை இருக்குது, 2 மளிகை பக்கத்து இருக்குது. ஒருத்தர் மட்டும் நல்லா வியாபாரம், ஒருத்தர் ஓடாது. காரணம் என்ன, நல்ல எண்ணம் கிடையாது. ஒருத்தர் ஒரு கடை வச்சார். அந்த கடையில் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு 2000 லாபம் இருந்துச்சு. என்னடா இவ்வளோ செலவு பண்ணி கடை வச்சா 2000 வருதான்னு சொல்லி இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணார். அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணால் அது இது சேர்த்து 2000 தான் வருது. ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டார். சரி வேற ஒரு ஊர் இன்னொரு ஓப்பன் பண்ண சொல்லி 3வது பிரான்ச் ஓப்பன் பண்ணார். ஒரு கடை வச்சு 2000 கிடச்சிச்சு, 2 கடை வச்சு 2000 தான் கிடச்சிச்சு. 3வது பிரான்ச் ஓப்பன் பண்ணார். அந்த 3க்கும் சேர்த்து 2000 தான் கிடச்சிச்சு. நல்லா விதிக்கப்பட்ட தக்தீர், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப மன உளைச்சல் ஆளாகி திருவிழா சோகமாக போகிறாரு. போனோன்னு வழியில் ஒரு நாணி வர்றாரு. என்னப்பாச்சு, என்ன பிரச்சனை? இல்லை இந்த மாதிரி ஒரு கடை வச்சா 2000 தான் கிடச்சி, 2 வச்சா 2000 தான் கிடச்சி, 3 கடை வச்சு பார்த்தா அப்பயும் 2000 தான் கிடச்சின்னு. உடனே ஞானி பையிலேருந்து ஒரு விலை மதிக்க முடியாத முத்து இல்லையா, மாணிக்கக்கல்னு சொல்லுவாங்களே, அதை எடுத்து தராரு. இதை வச்சு நீ பொழைச்சிக்க அப்படின்னு. இவன் அறிவு பார்த்தீங்களா, இதை வச்சு என்ன பண்ணியிருக்கலாம்ல. இவன் நேராக அரசன்ட்ட போகிறான். அரசன்ட்ட போய், அரசே என்கிட்ட ஒரு பெரிய கல் இருக்குது, விற்று பணமாக ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அரசன் என்ன பண்ணுறான், இதை வாங்கிட்டான். பெரிய விலை மதிப்பாக கல், அவனுக்கு அரசனுக்கு தெரியுது. வாங்கி வச்சு என்ன பண்ணுறான், அரசன் தான் கசானா ஓப்பன் பண்ணிட்டான். கசானா ஓப்பன் பண்ணி, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க, ஆனால் ஒன்று தான் எடுக்கணும். நிறைய நகை, நிறையா சொத்து, நிறையா வைடோரியம் ஆவணம் நிறையா கிடைக்குது, எல்லா நகையும் கிடைக்கும். கசானா ஓப்பன் பண்ணிட்டு என்ன வேணுமோ எடுத்துக்க, நான் ஒன்று தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இதுக்கு மதிப்புக்கு ஒன்று எடுத்துக்கன்னு சொல்கிறான். எடுத்து சொல்கிறான். திருப்பி அரசன் சொல்கிறான், அவனுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம், 1/2 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும், இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரி உள்ளே போனால் ஒரு பெரிய கம்மலை எடுக்கிறான். கம்மலை எடுத்த உடனே செய்து போது கம்மலோட செயினை பெருசாக இருக்குது. சரி கம்மலை விட்டு செயின் எடுக்கிறான். செயினோட ஆரம் பெருசாக இருக்குது, ஆரத்தில் ஒட்டியான பெருசாக இருக்குது. எதை எடுக்குதுன்னே தெரில. எதை எடுத்தாலும் இதோட பெருசாக ஏதாவது இருக்குது. அரசன் சொல்கிறான், டைம் முடி போது சீக்கிரம் வெளியில் வா, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வான்னு சொல்லி. இவன் கண்ணை மூட்டு ஒன்று எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறான். சேட்டுக்கடை வச்சு பார்த்தா அது மதிப்பு 2000 தான் வருது. புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா ஏற்பாடே அதான். எத்தனை கடை வச்சாலும் 3 கடை வச்சு 2000 தான் கிடச்சிச்சு. அந்த வைரத்தை விற்று 2000 தான் கிடச்சிச்சு.
அல்லாஹ் எதுக்கு எதுக்குன்னா அப்படி தான் அல்லாஹ் தாலா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் ஏற்பாடே அப்படி தான். அல்லாஹ் தாலா இரணம் இப்படி தான் அல்லாஹ் தாலா கொடுக்குறான். அடுத்து மரணம் பற்றி பிறப்பு பார்த்துட்டோம், இறப்பு பார்த்துட்டோம், ஜனனம், இரணம், அடுத்து மரணம். இந்த 3 அல்லாஹ் தாலா இந்த நாளில் தான் அதான் இதை பற்றி பேசுகிறேன். மரணம் இருக்குது இல்லையா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது 2 செருப்பு வாருக்கு சமீபத்தில் மரணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க சொன்னால், மரணம் தான் சிறந்த உபதேசி. மௌத்தான வீட்டில் போய் பாருங்கள், என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? உயிரோடு போய் பேச மாட்டாங்க. மௌத்தா போயிட்டா ஜனாசா இருக்கும், என்னென்ன பேச்சு பேசுவாங்க, அங்கே தான் சொத்தை பிரிப்பானுங்க, என்ன ஆட்டம் ஆனா இப்படி கிடக்குறான் பார்த்தியா நிலைமை அப்படின்வாங்க. என்ன பேச்சு, அந்த மௌத்து நிறைய உபதேசத்தை கொடுக்கும் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம், கபரை பற்றி பேசினா தாடி நினைவு வரைக்கும் அழுவாங்களாம். அவ்வளோ மனாசியம் இல்லை கபர், அதாவது முதல் படித்திரம் இந்த மரணம் தான், இந்த மண்ணை தான் என்பதாக சொல்லுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு படிப்பினை இருக்குது. இந்த மௌத்துக்கு தான் உலகத்திலே சிறந்த படிப்பினை இந்த மௌத் என்பதாக அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. மௌத் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய கொடைவளர், உஸ்மான் கனின்னு சொல்லுவாங்க, பெரிய பணக்காரர், எத்தனையோ தானம் பண்ணியிருக்காரு, இஸ்லாத்துக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அவர் கடைசி காலம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா கடைசி காலம் எப்படி வச்சான்னு சொன்னால், உஸ்மான் வீட்டில் இருக்கிறாங்க, எதிரிங்க சுற்றி முற்றுகையிட்டாங்க, வீட்டை சுற்றி முற்றுகையிட்டாங்க. 45 நாள் கிட்டத்தட்ட வீட்டை ஹவுஸ் அரெஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, 45 நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ உஸ்மானுக்கு கடுமையான தாகம், மனைவிட்டு கேட்குறாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுமா, தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. மனைவி அங்கங்கே தேடி தண்ணி கொண்டு வராங்க, வெளியில் ஃபுல்லாக எதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. மனைவி தண்ணி கொண்டு வரத்துக்கு உஸ்மானுக்கு தூங்கிடுறாங்க. தூங்கி எந்திரிச்சா குடிப்பாங்கன்னு சொல்லி தலைமாட்டில் வச்சிடறாங்க. உஸ்மான் எந்திரிக்கிறாங்க, மனைவி போய் இருந்தாங்க தண்ணி கிடையாது குடிங்கன்னு. அப்போ உஸ்மான் சொல்கிறாங்களாம், எனக்கு தண்ணி வேணான்னு. ஏங்க நீங்கள் தான் கேட்டீங்க? இல்லை நான் தூக்கத்தில் சலலாசம் கனவுல கண்டேன். சலலாசம் சொன்னாங்க, உஸ்மானே நீ நோன்பு வச்சுக்க, என்கிட்ட வந்து நோன்பு திறப்ப, நீ நோன்பு வச்சுக்க, உலகத்தில் நீ ஷஹீதாக்கப்படுவாய், நோன்பு துறக்க என்கிட்ட வருவ, உனக்கு ஹவுல் கவுசு நான் தரேன், இந்த தண்ணியை குடிக்காதுன்னு சல்லாசனம் சொன்னாங்க. எனவே நான் நோன்பு வச்சுக்கிட்டமான்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்களா, மவுத் எப்படி இருந்தாலும் வரும். உஸ்மான் நீயத்தை பார்த்தீங்களா? ஆக ஏன் சொல்லணும்னு சொன்னால், மவுத் என்பது எல்லாத்துக்கும் வரும். அது எப்படி வரும் என்பதை அல்லாஹ் தஆலா ரகசியமாக வச்சுருக்கிறான். ஆக அல்லாஹ் தஆலா இந்த சிறந்த நாளில் இரணம் அல்லாஹ் தஆலா அதிகமாக கேட்குறோம், நன்மையை கேட்குறோம். அல்லாஹ் தஆலா கொடுக்க தயாராக இருக்கிறான், நம்ம கேட்க தான் தயாராக இல்லை. எத்தனையோ பேர் கஷ்டம்னு சொன்னால் நிறைய பேர்கிட்ட போய் கேட்பாங்க, ஆனால் அல்லாட்ட கேட்க மாட்டேன். அல்லாட்ட கடைசியாக வந்து கேட்பாங்க, அல்லா நான் எங்கேயோ முட்டி மோதி பார்த்தேன், எனக்கு கிடைக்கலன்னு. அல்லா நான் கிறுக்கணா, என்கிட்ட முதல்ல வந்து கேட்கலாம், நீ ஏன் மக்கள்கிட்ட கேட்ட? அல்லாஹ் தஆலா முதல்ல அல்லாட்ட வந்து கேளுங்க, அல்லாஹ் தஆலா அதுக்கு வழியை லேசாக்கி தருவான். எந்த கஷ்டமாக இருந்தால் அல்லாட்ட கேளுங்க, அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருக்க மாட்டான். ஆக அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த இரவு, கேட்கதை கொடுக்கக்கூடிய ஒரு இரவு, கேட்க தயாராக இருக்கிறோம். இந்த இரவை ஹயாத்தாகணும். அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மை செய்ய தொழுகணும். சில பேர் தொழுவதே கிடையாது. சில பேர் வார முசல்லின்னு இருப்பாங்க, அதாவது ஜும்மாவுக்கு மட்டும் வருவாங்க. சில பேர் வருஷம் முசல்லி, ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கு மட்டும் வருவாங்க. சில பேர் தொழுவதே கிடையாது. ஏன்னு சொன்னால், தொழுகையை முதல்ல கடமையாக்கணும். எந்த விஷயமே எடுத்தாலும் தொழுகையில் தான் அல்லாஹ் வெற்றி வச்சிருக்கிறான். கௌசுல் ஆலம் கதசுலால் அஜிஸ் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாராம், கௌசுல் ஆலமே எனக்கு வந்து வீட்டில் பரக்கத்தே இல்லை, ஏதாவது செய்யுங்களா அப்படின்னு. அப்போ கௌசுல் ஆலம் சொல்கிறாங்களா, நீ தொடர்ந்து இமாம் ஜமாத்தோ தொழுப்பான்னு சொல்கிறாங்களாம். கேட்ட நபர் சிரிக்கிறாரு. கௌசுல் ஆலம் கேட்குறாங்க, என்னப்பா நீ கேட்ட நான் பதில் சொன்னால் சிரிக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாராம், 19 வருஷம், எப்படிங்க 19 வருஷம் இமாமுக்கு பக்கத்தில் நின்று, முஅத்தினுக்கு பக்கத்தில் நின்று இமாம் ஜமாத்தோடு தொழுதும் பரக்கத்து இல்லையேன்னு சொல்கிறாங்க. கௌசுல் ஆலம் திருப்பி சொல்கிறாங்களா, அப்படியா உன் வீட்டில் போய் கதவு ஜன்னலுக்கெல்லாம் ஸ்க்ரீன், ஜன்னல் பர்தா போட்டுக்க, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் போட்டுக்கன்னு சொல்கிறாங்க. சரி இவரும் சொல்கிறாருன்னு சொல்லி போய் ஸ்க்ரீன் போடுறாரு. ஸ்க்ரீன் போட்டு பார்த்தா பரக்கத்து நிறையா வந்துருச்சான், பரக்கத்து வந்துருச்சான். அப்போ கேட்குறாங்களா, திருப்பி அந்த மனுஷன் வந்து கௌசுல் ஆலம் கேட்குறாங்க, கௌசுல் ஆலமே ஸ்க்ரீனுக்கும் பரக்கத்துக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் தொலை சொன்னீங்க, தொழுதும் பறக்கத்தை வரல, ஆனால் ஸ்க்ரீன் போட்டேன், ஜன்னல் கதை ஃபுல்லாக மறைச்சேன், துணி போட்டு மறைச்சேன். அவன் துணி போது நம்ம ஸ்டைல் வச்சுருக்கோம், பறவை படம் போட்டு மயில் படம் போட்டு, இதெல்லாம் கூடாது. இன்னும் சில பேர் தன் கைகளாலே பறக்கத்தை தடுத்துக்கிறான். அல்ல குர்ஆன்ல சொல்லலாம், தன் கரத்தாலே நல்லதை தடுத்துக்கிறாங்களாம். என்னன்னு சொன்னால், நம்ம பிள்ளைங்க எங்கேயோ போய் ஸ்கூலில் போய் பட்டம் வாங்கியிருக்கோம், அதை ஒரு ஷோகேஸில் வைக்கிறது, உருவப்படுத்த மாதிரி வைக்கவே கூடாது. மலக்கமாக வெளியே உள்ள வர மாட்டாங்க. எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுதோ, எந்த வீட்டில் உருவப்படம் வைக்கப்படுதோ, மலக்கமாக எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. மலக்கமாக வரணும், எங்கேருந்து ரஹமத்து வரும்?
சில பேர் அரசியல்வாதியாக இருந்தால் சொன்னால் தன்னோட போஸ்டர், அரசியல் போஸ்டர் வீட்டில் வைக்கிறது, தன்னுடைய மகள் மெடல் வாங்குறது, கல்யாண ஃபோட்டோ ஆல்பத்தை ரேக்கில் வைக்கிறது, இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் பெட்டியில் போட்டு வச்சுக்கிங்க, ஸ்லாப்பில் அலமாரி வைக்காதீங்க, இதெல்லாம் கூடாது. இப்படிலாம் வச்சிங்க சொன்னால் ரிஸ்க்கு மலக்கு மகள் உள்ளே வரவே மாட்டாங்க. உங்கள் கரத்தாலே நீங்கள் உங்கள் பறக்கிற வரக்கூடிய ரிஸ்க்கை தடுத்துடுறீங்க. பாக்கெட்டில் ஃபோட்டோ வைக்கிறது, வெளியில் தெரியும் மாதிரி, இதெல்லாம் கூடாது. வச்சுக்கிங்க, உங்களுக்கு பிடிக்குதா மனசுக்குள்ளே வச்சிங்க, பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிங்க. அதே வெளியில் தெரியுற மாதிரி ஃபோட்டோ வைக்கிறது, வீட்டில் ஸ்டாண்டில் அலமாரியில் வைக்கிறது, ஷோகேஸ், இதெல்லாம் கூடாது. ஆக சரி, விஷயத்துக்கு வரும். இப்படி ஸ்க்ரீனுக்கும் பார்க்கறது என்னங்க சம்மந்தம் கேட்குறாங்க. கௌசலம் சொல்கிறாங்களா, நீங்கள் தொழுறீங்க சரி, ஆனால் தொழக்கூடாத நல்லா கவனிச்சிங்க, தொழக்கூடாதவர்கள் பார்வை உங்கள் வீட்டுக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் பறக்கத்து போயிடும். ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிங்கன்னு சொன்னால் அந்த பார்வை உள்ளே போகாது. ஆக தொழாமல் இருந்தால், தொழாத உங்களை பார்வை உள்ளே போச்சுனாலே பறக்கத்து போகுதுன்னு சொன்னால், தொழாமல் எத்தனை நபர் வீட்டில் இருக்கிறோம், நான் நல்லது பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ண, பறக்கத்து வரலன்னு சொன்னால் நீங்கள் எங்கள் தொழுகையை கடைப்பிடிக்கல, தொழுகை கரெக்டாக கடை. இன்னும் சில பேர் வித்தியாசமாக இருப்பாங்க, நேரத்துக்கு தொழுவாங்க. எக்ஸாம் டைம் ஆனால் போதும், பள்ளிவாசலே கதையும் கிடப்பார். எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டான்னு போதும், அப்படியே அல்லா திக்ர் செய்யுதுன்னா, குர்ஆன் ஓதுது என்ன, தொழுகுது என்ன, ரிசல்ட் வந்து அடுத்த நாளே அவருக்கு பள்ளிவாசலுக்கு வரமாட்டார். ஏன்னா அவர் தேவை நிறைவேறிச்சு. இது இப்படி தேவைக்காக தொழு அல்லா விரும்ப மாட்டான். ஏதாவது கல்யாணம் சொன்னால் கல்யாணத்துக்கு வந்து தொழு நிச்சயம் பண்ணாதான் தொழு ஆரம்பிச்சிடுவார். கல்யாணம் முடிஞ்சுன்னா அடுத்த வக்துக்கு ஆள் இருக்க மாட்டார். இந்தமாரி ஆக நேரத்தை தொழுது எல்லாம் பிடிக்க மாட்டான். ஆக தொழுகையை கடைப்பிடிங்க, தொழுகையில் தான் வெற்றி இருக்குது. ஆக இந்த நாள்லேருந்து ஒரு உறுதி எடுப்போம். இந்த நாள்லேருந்து பாபந்தியாக 5 வக்து தொழுன்னு உறுதி எடுப்போம். தொழுகை தான் வெற்றி. ஆக அல்லாஹ் தாலா அதிகமாக கேளுங்க, கேட்டு பெறக்கூடிய நாள் இது. ஆக அல்லாஹ் தாலா எதை சொன்னமோ, எதை கேட்டமோ அதன் பிறகு தௌஃபீக் செய்கிற நல்ல நசீப் அல்லாஹ் நம்ம அனைவரும் தந்தருவானாக.